என் கைகளை உயர்த்தி மகிழ்கிறேனையா. உன்னை நோக்கி என் கைகளை உயர்த்தி மகிழ்கிறேனையா. வறண்ட நிலம் தவிர்ப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. வெட்கமே எனது பிரியமே, எனது ஆசையே எனது ஆசையே, அதிகாலையே காண செய்யும் கருணை நேசரே. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உம்மையை நம்பியுள்ளேன், நீர் விரும்பும் உம் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. அன்பின் சிகரமே ஆருயிரே, நினைக்கும் தெய்வமே ஆருயிரே. அன்பின் சிகரமே ஆருயிரே, நினைக்கும் தெய்வமே தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம்மல்ல பரிசுத்த ஆவியானவர் செவ்வையான வழியிலே நடக்க வேண்டுமே. செவ்வையான வழியிலே நடக்க வேண்டுமே. என் பேச்சில என் மூச்சில என் சொல்லில என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல என் நடத்தையில என் உணர்வுல என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சில என் மூச்சில என் சொல்லில என் செயலில கலந்திருக்கீங்க. என் நடத்தையில என் உணவுல என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தில் ஓடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தில் ஓடுதே. விலகாத மேகம் நீ முன் செல்லுமே. விலகாத மேகம் நீ முன் செல்லுமே. இந்த நாளிலே இறங்கி வாழுமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வாழ்க்கை பயணத்திலே உன் சென்ற மேகமே, வாழ்க்கை பயணத்திலே உன் சென்ற மேகமே. நடக்கும் பாதைகளை நாள்தோறும் காட்டுமே. நடக்கும் பாதைகளை நாள்தோறும் காட்டுமே. மேகமே மகிமையின் மேகமே எல்லாம் நடக்குமே.
மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் மேகமாய் மேகஸ்தம்பமாய் பகலிலே மேகஸ்தம்பமாய் இரவிலே அக்னி ஸ்தம்பமாய் வழிநடத்தினார். அதே போல அந்த மகிமையின் மேகம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்தால் அவர் நம்முடைய பகலிலே மேகஸ்தம்பமாய் இரவிலே அக்னி ஸ்தம்பமாய் நம்மளை வழி நடத்துவார். அவங்களுக்கு கொஞ்சம் பின்னாடி தான் பார்வம் புறம் இருந்தால் கூட அவங்களால அவங்கள பார்க்க முடியல. ஏன்னா அந்த மகிமை மேகம் அவங்கள மூடிடுறது. நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ இருந்தால் எந்த பிரச்சனை இருந்தால் கூட அந்த மகிமை மேகம் நம்மளை மூடி கொண்டு இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளை அணுகாதபடிக்கு நம்ம பார்த்துருக்கோம். அதுக்காக அந்த மகிமை மேகத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வரவேற்கும். அந்த ஆண்டவர் சொல்லியிருக்கபடி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவரோட நீதியும் தெரிந்தால் இதெல்லாம் கூட ரொம்ப கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஆண்டவா மையப்படுத்தி ஆண்டவர் முன்பாக வச்ச அந்த அவருடைய மகிமையை அவருடைய அபிஷேகத்தை அவருடைய மகிமை மேகத்தை நம்ம எவ்வளோவாக முக்கியப்படுத்தணும் நம்முடைய வாழ்க்கையில். அவ்வளோ கூட நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் வழி நடத்துவார். நம்ம சுயம் அங்கே செயல்படாது. அதனால நம்ம அந்த மகிமை மேகத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவரை கூடும் அவர் செயல்படுத்த அவர் வழிநடத்த நம்ம அவர் ஒப்புவோம். இதுவரை நடவினீரே எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நான் சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ தடை வந்துச்சு, எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. அந்த நேரத்தில் ஆண்டவர் அந்த தடைகளை ஓடுத்தார். நம்மளை தள்ளாட அந்த இடத்துல விடவில்லை. ஒருவேளை மனுஷன் விஷயம்லாம் எதுவுமே அவங்க எந்திக்க முடியாது, எதுவுமே இவங்களால என்ன பண்ண முடியும். ஆனால் ஆண்டவர் நம்முடைய வார்த்தையை தந்து நம்மளை கேட்டுனா அந்த அந்த வசனத்தை நம்ம திரும்ப ஓட்டி போச்சு. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நான் சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மென்மையானவரே, மேகஸ்தம்பமே, மென்மையானவரே, மேகஸ்தம்பமே. ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஊற்று தண்ணீர் ஜீவநதி. ஆனந்த தைலமே,
பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே, 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 மலையாக பொழியும் ஆவியே, 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 மலையாக பொழியும் ஆவியே. ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அப்பா, நீங்க உலாவிக் கொண்டிருக்க கிருபைக்காக நன்றி அப்பா. பெரியவர், உன்னதர், உயர்ந்தவர், மகிமைக்கு பாத்திரப்பா. அப்ப 1000 நாவல் உங்களை துதிக்க காணாதப்பா. நீர் பெரியவர், பெரியவர் அப்பா. எங்க வாழ்க்கை பெரியவராய் வந்து நடத்தின கிருபைக்காக நன்றி, நன்றி, நன்றி. நன்றியோடப்பா என் நேரம் எவ்வேளை அப்பா என் முதல்களப்பா உண்மை நன்றி சொல்லே கிருபை தாருங்கப்பா. சோத்திரம் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்களை தாழ்த்துறப்பா. நாங்கள் சிறுக நீங்கள் பெருகணும் அப்பா. அப்பா உன்னதரே, உயர்ந்தவரே அப்பா. சோத்திர சோத்திர சோத்திரப்பா. இந்த மாதம் ஃபுல்லா கண்மணி போல் நடத்தக்கூட கிருபைக்காக நன்றி, நன்றி அப்பா. மீதியான சமயப்பா செய்தி வேலை பக்கம் அவனை கருத்து தந்து ஜெபிக்கிறோம் பாக நீங்க நடத்துறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவன் நல்ல பிதாவே. அப்பொழுது அந்த ஊரில் பாவியான ஸ்திரீ அவர் பரிசேயரின் பந்தயத்தை அறிந்து ஒரு கரணியில் பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதங்களில் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரில் நனைத்து தன் அடைத்து அவருடைய பாதங்களை முத்த செய்து பரிமள தைலத்தை பூசினார். அவரை அழைத்து அதை கண்டபோது இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தன்னை தொழுகிற ஸ்திரீ இன்னார் என்று இப்படிப்பட்டவள் என்று மறந்திருப்பார். இவள் பாவியா இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டார். இயேசு அவனை நோக்கி சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றான். அப்பொழுது அவர் ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் கொடுத்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாயிருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நீர்வாகம் இல்லாத போது இவருக்கும் கடனே மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவனிடத்தில் அதிக அன்பாய் இருப்பான். அதை சொல் என்றான். ஸ்திரீயினிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயா? நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன். நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என் முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்து முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலத்தை பூசினாள். நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்களை மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவனை நோக்கி, உன் பாவங்களை மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது கூட பாவங்களை மன்னிக்க அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். வாசிக்க வேண்டிய வேத பாடம் இந்த நாளிலே லூக்கா 7ஆம் அதிகாரத்திலே 36 முதல் நாம் வாசிக்கிறோம். அவன் வாழ்க்கையிலே பிரிசியஸா நினைக்கிற அந்த பரிமள தைலத்தை இயேசு இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டு அவன் எப்படி வந்தாலாம்? இயேசு இந்த வீட்டில் பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று, முன்னால நிற்கிற பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார்.
இல்லையா? பாருங்க எவ்வளவு ஒரு ஹம்பிள். திஸ் இஸ் ரியல் வர்ஷிப். ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நம்ம தாழ்த்தி அப்படியே கண்ணீரால் நனைத்து அவருடைய பாதத்துல தலைமையினால் துடைத்து பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினால் அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்ட போது, அந்த வீட்டுக்காரன் ரொம்ப ஆச்சாரமான ஆளு, ரொம்ப ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்கக்கூடிய ஆளு, மிஸ்டர் கிளீன் சொல்லுவாங்கல்ல, நம்ம தமிழ்நாட்டோட மிஸ்டர் கிளீன் ரொம்ப ஃபேமஸ் ஆனாரு, அந்த மாதிரி அவர் வந்து ரொம்ப ஆச்சாரமா நிற்கிறார். நான் ஒரு போதகரை நம்ம வீட்டுக்கு சாப்பாடு போட்டுருக்கோம், தன்னை தொடுகிறது ஸ்திரீ இன்னார் என்று அவர் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தா கண்டுபிடிச்சிருக்க மாட்டாரா? எப்படி தொடலாம் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள யோசிக்கலாம். சில நேரத்தில் நம்ம வீட்டில் உட்காந்துருப்போம், நல்லா உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது இவெல்லாம் வந்துட்டா பேச அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் குடும்பத்தை யாராவது ஒருத்தர் ஒரு பேக் சைடர் பழைய எக்ஸ் ரவுடியா இருக்கலாம், எக்ஸ் பேக் சைடர் நல்லா இருக்கலாம், இல்ல ஒரு பாவத்துல ஒளியான செட்ல உழந்தவரா இருக்கலாம். இப்போ அவர் நல்லவனா மாறி வந்திருந்தாச்சுன்னா நம்ம எப்படி பார்ப்போம்? ஒரு காலத்துல இப்படிலாம் இருந்தாரு, இப்பெல்லாம் வந்து பேச உள்ள பேசுவோம்ல. அதே மாதிரி இந்த மிஸ்டர் கிளீன் என்ன பண்றாரு, சீமோன் என்ற பரிசேயன், அவருக்கு தான் வந்திருக்கிறார் ஆண்டவர். வந்தவரு ஆண்டவர் இன்வைட் பண்ணல, ஒழுங்கா கை காலம் தண்ணி ஊற்றி இன்வைட் பண்ணுவாங்க. நம்மளாம் அப்படி வாங்க தண்ணி கொடுத்து வெல்கம் கொடுக்குறோம். அந்த காலத்துல முறமே அவங்க பாதகத்துக்கு தண்ணீரை ஊற்றி அவங்களை அப்படி இன்வைட் வெல்கம் சொல்லுவாங்க. ஆனா இவர் அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல, பெரிய இதா உட்காந்துருக்கிறாரு. ஆனா இந்த ஸ்திரீயோ தேவனிடத்தில் அவ்வளவு அன்பு கொடுத்து பாதத்தெல்லாம் தொட்டு இப்படிலாம் பண்ணும்போது இவர் இன்னார் என்று இவர் அறியாது தீர்க்கதரிசி தானே ஆண்டவர், அவருக்கு எல்லாம் தெரியுமே, ஏன் தெரியாம இருக்குது அப்படின்னு உள்ளுக்குள்ள யோசிக்கிறான். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்ட போது இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்று இப்படிப்பட்டவள் என்று அறிந்திருப்பார், இவள் பாவியா இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டார். 40ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, உள்ளுக்குள்ள யோசித்தா கூட ஆண்டவர் தெரியும், என்னடா யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து, சீமோனே உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே சொல்லுங்க ஆண்டவர். இவன் வெளியில எல்லாம் ரொம்ப அம்பலா இருப்பான், சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப தான் கேட்பான். உள்ளுக்குள்ளதான் அவரு பயங்கரமா யோசிச்சுட்டு இருப்பாரு. உடனே ஆண்டவர் சொல்றாரு, உன்ட ஒரு காரியம் சொல்லுப்பா. ஒருத்தனுக்கு 2 பேர் கடன் பட்டிருந்தாங்க, 2 பேர் கடனையும் அவன் மன்னிச்சுட்டான். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதா இருந்தது. கொடுக்க அவனுக்கு நிர்வாகம் இல்ல, பேங்க் பேலன்ஸோ இந்த இன்கம் சோர்சஸ் இல்ல, அதனால 2 பேரையும் மன்னிச்சு விட்டான். இப்போ 2 பேரும் மன்னிக்கப்பட்டிருக்காங்க. இதுல யார் அதிகமா அன்பு செலுத்துவாங்க, யார் செலுத்துவா அப்படின்னு கேட்டேன். அவன் சொல்றான், இப்படி இருக்க அவர் எவனிடத்தில் அதிக அன்பாய் இருப்பான் என்று சொல்லப்படும். சீமோன் பிரயோஜனமாக எவனுக்கு அதிகமாக மன்னிக்கப்பட்டதோ அவனே அதிக அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர் சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி, அதை பார்த்தீங்கன்னா அழகாக உண்மையெல்லாம் சொல்றாரு. சின்ன பிள்ளை கூட புரியுமா சொல்லுவார். ஒரு 50 ரூபா கடன் போட்டிருக்காப்பா, ஒருத்தன் 500 ரூபா, 2 பேரையும் ஒருத்தன் மன்னிச்சான். 50 ரூபாக்காரன் நிறைய அன்பு செலுத்துவானா, 500 ரூபாக்காரன் அதிகம் செலுத்துவானா? இன்னைக்கு பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் பயங்கரமா நிற்கிற ஆட்கள் யாருன்னா அதிகமா பாவம். ஒரு காலத்துல பாவத்தை தண்ணீர் போல பறந்தவங்க, மூர்க்கமா அலைஞ்சவங்க, அல்லேலூயா, தேவனுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாம இருந்த ஆட்கள் தான் இன்னைக்கு சூப்பர் நேச்சர்லாம் அவ்வளவுக்குள்ள ஜாஸ்தியா ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணி ஊழியம் பண்றாங்கன்னா காரணம் என்னது? இவங்கெல்லாம் சின்ன வயசுல இருந்து பிறந்து வளர்ந்து பசுத்தமா, அதனாலதான் ஊழியக்காரங்க ஆட்கள் அப்படி கிடையாது. அதிகமாக மன்னிக்கப்பட்டிருக்கு, அதிகமா தேவனுடைய அன்பை ருசிச்சிருக்காங்க. நான் என்னைக்கோ டெஸ்ட்ராய் ஆகி முடியக்கூடிய ஆளு, எனக்கு ஜீவன் கொடுத்தது, இந்த வாய்ப்பை கொடுத்தது ஆண்டவர் தானே, அதனால இந்த ஆண்டவருக்காக என் ஜீவன் போனாலும் பரவாயில்ல சொல்லி வைராக்கியம் முடிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அந்த கொஞ்சம் 50 ரூபாய் கடன் பட்டு மன்னிக்கப்பட்டவனுக்கு அவ்வளவு வேல்யூ தெரியாது. அவன் ஏற்கனவே சின்ன இருந்து அப்படியே கட்டுப்பாடா தகப்பனுடைய சமூகத்துல 2 குமாரர்கள் இருந்தாங்க, ஒருத்தன் மூத்தம் ஒருத்தன் இளையவன். மூத்தவன் என்ன பண்ணா, அப்பாவுக்கு பயந்து அப்படியே அந்த ரிவாஜ் எல்லாம் ஒழுங்கா கடைபிடிச்சிட்டு கிடையாது. ஒருத்தன் சேட்டை பண்ணி தூரமா போயிட்டான், அதுக்கப்புறம் பண்ணி தவிர கூட கிடைக்காம அவன் திருந்தி வாரான். அவனா அந்த தகப்பன் அள்ளி அணைத்து முத்தம் கொடுத்து மோதிரம் மாட்டி புது செருப்பெல்லாம் கொடுத்து அபிஷேகத்தை குறிச்சு அவனுக்கு ரொம்ப பிளஸிங் பண்ணிட்டாரு. இதை பார்த்தோன்னே இந்த நான் இவ்வளவு நாளா வீட்டுல இருந்திருக்கிறேன், பசுத்தமா வாழ்ந்திருக்கிறேன், எனக்கெல்லாம் இந்த தகப்பன் ஒரு நாள் ஒரு ஆடை அடிச்சிருப்பாரா, இவ்வளவு அன்பு செலுத்திருப்பாரா இல்லையே அப்படின்னு சொல்லி இவனுக்கு டென்ஷன். அந்த தகப்பனுடைய அன்பு என்னங்கிறது அவனுக்கு தெரியல. பசுத்தமா வாழ்றேன், நான் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு அவனை பார்த்து தகப்பன் சொல்றாரு, அவன் செத்து போயிட்டான்டா, மறுபடியும் உயிரோட வந்திருக்கான், அதனால வந்து கொண்டாட்டான். நீ என் கூட தானே இருக்கிற, அப்பா கூட தானே இருக்கிற, ஏன் நீ டென்ஷன் ஆறா?
இல்லையா? அப்போ இவன் என்னன்னு சொல்லிட்டு போட்டிருக்கான், உன்னை பாவியா பார்க்கட்டும், எப்படி வேணாலும் பார்க்கட்டும், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோட போ, டென்ஷனோட போத, சமாதானத்தோட போயின்னு சொல்லி ஆண்டவர் பிளஸ் பண்ணிட்டான். இல்லையா? அவன் வாழ்க்கையில மிக பிரிசியஸா நினைச்சதை உடைச்சான். தேவனுடைய சமூகத்துல ஊற்றினான். உந்தன் பாதமா வந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கின்றேன். உந்தன் பாதமா வந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கின்றேன். ஐயா ஓயாமல் முத்தம் செய்கின்றேன். ஐயா ஓயாமல் முத்தம் செய்கின்றேன். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் உள்ளவரே. ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே. ஐயா இரக்கம் நிறைந்தவரே. இன்னைக்குள்ள பெரிய நற்செய்தி தான். அவள் நாட்கள் மரியாள் 2 பேருமே ஆண்டவருக்கு அன்பு செலுத்தினாங்க, வீட்டில் ஏற்றுக்கொண்டாங்க. ஒருவர் தற்போது வேலையை செய்து கொண்டு ஆண்டவருக்கு என்ன சாப்பாடு கொடுக்கலான்னு யோசிக்கலாம். மாட்டாள் மரியாளோ கத்தரை பார்த்து அமர்ந்திருந்து அந்த வசத்தை கேட்டு கொடுத்தார். இல்லையா? அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து நம்மளை ஆராய்ந்து அறிந்து நம்மளை அர்ப்பணிக்கு அவரை வர்ஷிப் பண்ணும்போது அவர் நம் பக்கமாய் திரும்பி மற்றொரு முன்பாக உயர்த்துகிறார். இவர் செய்த காரியம் எல்லா ஆராதனை பண்ற இடத்துலையும் மென்ஷன் பண்ணப்படும் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இந்த நற்கிரி எல்லாரும் அப்போ இந்த உலகத்துல அவ்வளவு ஆகாது தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல் ஆயிடுச்சு கத்துறாரு. காரணம் என்ன? இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கலாம், இதே இடத்துல அவன் மனுஷகுமாரன் வந்த நாட்கள்ல, மனுஷனா வந்த நாட்கள்ல செய்த காரியம். இப்ப நம்ம என்ன நினைக்கலாம், ஆண்டவரே ஒரு நல்லவனுக்காக ஒருவேளை உங்களுடைய ரத்தத்தை சிந்திருக்கலாம். அந்த காலத்துல புறாவிட்டு அப்படி விலங்குகளை பலி செலுத்தணும் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்காக. ரத்த சிந்தை இல்லாம பாவ மன்னிப்பு இல்லை, வீடுகளில் ரத்தத்தை பூசணும். இன்னைக்கு இயேசுவாகிய பரிசுத்த ஆடு நமக்காக பலியாக்கப்பட்டது. தம்மையே ஜீவ பலியா ஒப்பு கொடுத்தார். அதை நம்ம நினைச்சு என்ன பண்ணலாம், ஆண்டவரே பாவியாக எனக்காக, ஒரு நல்லவனுக்காக ஒருத்தர் ஜீவனை கொடுக்கலாம், ஒரு பாவியான எனக்காக நான் நிற்க வேண்டிய இடத்துல எனக்காக அவர் நின்று எனக்கு பலியானாரு. அப்படி சமூகத்தை வரும்போதெல்லாம் ஆண்டவரே அர்ப்பணிக்கிறேன். அந்தியில உட்கார்ந்துருக்கும் போது இவள் வந்து யோசிப்பான். இன்னைக்கு கர்த்தருடைய பந்தியில வந்திருக்கிற நம்மளை சுத்திகரிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரியம், நமக்கு மேன்மையாய் காணப்படலாம் உடைக்கணும். எனக்கு இது பெருமையா இருக்குது, இது பெருமையா இருக்கு, அதை உடைக்கணும். ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல நான் இதை பெருமையா இருக்கிறேன். இவன் ரொம்ப கேவலமா நினைப்பான, பரவாயில்ல நான் அப்படிதான் ஆளுவேன், பப்ளிக்கா நான் ஆளுவேன், பப்ளிக்கா போய் துதிப்பேன். சாட்சி சொன்னா எல்லாரும் ஒருமா நினைப்பாங்களோ, பப்ளிக்கா நான் சாட்சி சொல்லுவேன். அவன் என்ன நினைச்சு போட்டுருக்கேன், நாளா மீட்கப்பட்டிருக்கேன், நாளா ரசிக்கப்பட்டிருக்கேன். எனக்காக பாவியா தொங்கும் போது அவர் எனக்காக வைக்கப்படலையே. ஒரு பாவம் செய்யாதவர் பாவிக்குள்ள எல்லா தண்டனையும் ஏற்றுக்கொண்டு தொங்கும் போது எனக்காண்டி அவர் வைக்கப்படலையே. அவரை பற்றி பாடுறதுக்கு நியாயம் வைக்கப்படணும், அவரை பற்றி சாட்சிகளுக்கு நியாயம் வைக்கப்படணும், இயேசு நல்லவருக்கு மற்றவர்கள் சொல்றதுக்கு நியாயம் வைக்கப்படணும் என்று சொல்லி நம்முடைய மேன்மை, நம்முடைய பெருமை எல்லாம் உடைச்சி அந்த ஓயாமலுடைய பாதங்களை முத்தம் செய்யும் பொழுது அவன் பார்க்கிறான். நீங்கெல்லாம் அப்படியே டீசெண்டா நின்றுட்டு போறீங்கடா, இவ பாரு எப்படி வசூல் பண்ணா பாரு, எப்படி என்னை அன்பு கொண்டா பாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவ்வளவாய் நேசிப்பான். அவளுக்குன்னு பாட்டுல யார் வீட்டுக்கோ விருந்து வந்திருக்கான்னு சொல்லி ஒரு பாட்டுல இருக்கலாமே, வீட்டுல சரி நம்ம வீட்டுக்கு பார்த்தா நல்லா கவனிக்கலாம் அப்படின்னு இருக்கலாமே. இல்ல, அவன் தேடி வந்து அடுத்த வீட்டுல இன்சல்ட் ஆனாலும் பரவாயில்ல, இந்த மனுஷன்லாம் இனி இப்படிலாம் சொல்லுவாங்கிறது தெரியும் அவளுக்கு. ஆனாலும் அவன் அதை பற்றிலாம் கவலைப்படல. இந்த பாதம் மாத்திரம் அன்னைக்கு என்னை தேடி வரலன்னா இந்த பயிரெல்லாம் கல்லெடுத்து கொண்டு போனல, என்னை தேடி வந்தது இந்த பாதம் தானே, அந்த பாதத்திலே கம்மிதான் நினைத்தான், முத்தம் செய்ய தலைமுறையினால் துடைத்தார். எவ்வளவு ஹம்பிளா வர்ஷிப் பண்ண முடியுமோ அந்த பாதத்தை ஆண்டவர் கண்டிச்சு இருக்கணும். அவனை ஆராதித்தான். ஏன் வர்ஷிப் பண்ணும்போது ஆடுறீங்க, ஆண்டோடைய அன்பு உள்ள வரும்போது நமக்குள்ள மெல்ட் ஆகணும், உடையணும், நம்முடைய இருதயங்கள்லாம் உடையணும். இல்லையா? அப்படி உடைய நமக்குள்ள பிரிசியஸ் போகும். அவர் உயர்த்தப்படுகிறார். அல்லேலூயா. அவர் எங்கெல்லாம் உயர்த்தப்படுகிறாரோ அங்கெல்லாம் இறங்கி வந்து உங்களை மகிமைப்படுத்துறார். என் நாமத்தை பிரசாபப்படுத்தும் எந்த இடத்துக்கும் நான் வந்து உங்களை ஆஸ்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அவர் உயர்த்தும் போது அவர் கப்பல் இறங்கி வருவார், புதிய மத்தியில் வாசம் செய்கிறார். என்னை மகிமைப்படுத்தின எந்த இடத்துல வந்து உங்களை ஆஸ்வதிக்கிறேன்னு சொல்கிறார். அப்போ குளோரிஃபை பண்ணும்போது ஆண்டவர் மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. அதனால வெட்கப்படவே கூடாது. நம்மளுடைய கிறிஸ்டியஸ் எல்லாம் உடைச்சி ஆண்டவரே நான் என்னை காலத்துல அர்ப்பணிக்கிறேன், நீ ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்ற எங்கெல்லாம் சொல்றீங்களோ, தனியா ஜபிக்கும் போது அழுது ஜபிச்சாலும் பரவாயில்ல,
இல்ல பப்ளிக்கா நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல எங்கெங்கெல்லாம் நீங்க உங்களை உடைக்கிறீங்களோ, ஆண்டவரே எனக்கு பலன் இல்லை. ஒவ்வொரு நாளும் எனக்கு வெக்கமா இருக்க, ஆண்டவரே நான் உங்களுடைய சமூகத்தை அறிக்கை செய்ய எனக்கு பலன் தாங்க. அவர் நம்முடைய பலவீனங்களை அறிவார், நம்முடைய எல்லாம் முடியாத எல்லா சூழ்நிலையும் அவர் அறிவார். ஆனா அவருடைய ரத்தம் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம சுத்திகரித்து கொண்டே இருக்கும். அந்த ஆவியானவருடைய வேலை நம்ம காட்டி பரிந்து பேசுகிறார், நமக்காக ஆவியானவர் பலனா இருக்கிறார், எல்லாம் ஓகே. முக்கியமானது நம்மளை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருப்பார். அவர் முக்கியமான வேலை ஒவ்வொரு நாளும் நம்மளை சுத்திகரித்துக் கொண்டே இருப்பார். அப்ப ஆண்டு சொல்ல 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 அவர் அந்தந்த பகுதியில் நம்ம கிளீன் பண்ணி பிளஸ் பண்ணிட்டே இருப்பார். ஸோ அந்த நாட்கள்ல அவனுடைய சமூகத்துல அந்தவரே நான் இவ்வளவு ஆசிரியப்பட்டிருக்கேன், உயர்த்தப்பட்டிருக்கேன். ஒவ்வொரு நாளும் நான் கவலைப்பட்டு கலங்கி வேதனையோடு நான் அடைவேன். ஆனால் இப்போ நான் இவ்வளவு ஜீவனோடு பலனோடு இருப்பது காரணம் அப்படி திரும்பதான் ஆண்டவரேன். உங்களுடைய வார்த்தை தான் என்னை பலப்படுத்துது. இந்த சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் ஏதாவது நீங்க பேசுறீங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நான் ஒன்னும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல, ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல இந்த பிள்ளைகள் மூலமாக நீர் பேசுறீங்க ஆண்டவர். நீங்க பேசுறீங்க, எங்களுக்கு அது பலனா இருக்கு, எங்களுக்கு ஜீவனின் பலனா இருக்கு.